காதலின் 7 பொன்னான விதிகள் பகுதி 4 மனம் திறந்து பேசுங்கள் புரிதல். பேசுவதிலிருந்துதான் தொடங்குகிறது. காதலில் பிரச்சனைகள் வருவது தவறு இல்லை. ஆனால் பிரச்சனை வந்ததும் பேசாமல் அமைதியாக இருப்பதுதான் பெரிய பிரச்சனை. அவருக்கு நம்ம மனசு புரியும், நாம சொல்லாமலேயே தெரிஞ்சுக்கணும் என்று எதிர்பார்க்காதீங்க. நம்முடைய உணர்வுகளை நம்முடைய துணையிடம் மனம் திறந்து சொல்லுங்கள். கோபமாக இருக்கும்போது கூட காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசாமல், நீ இப்படிச் செய்ததால் எனக்கு கஷ்டமாக இருந்தது என்று உங்கள் உணர்வை மட்டும் சொல்லிப் பாருங்கள். அதேபோல அவர் பேசும்போது பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும் கேட்காதீங்க. அவருடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேளுங்கள். சில நேரங்களில் ஒரு நீண்ட விளக்கம் தேவையில்லை, நான் இருக்கேன், நீ பேசு என்ற வார்த்தையே போதும். காதலில் அன்பு மட்டும் போதாது, அந்த அன்பை வார்த்தைகளால் வெளிப்படுத்தவும் தெரிந்திருக்க வேண்டும். சில நேரங்களில் மனம் விட்டு பேசுங்கள், மனம் விட்டு கேளுங்கள், மனம் விட்டு புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பேசாமல் விட்ட வார்த்தைகள் தூரத்தை உருவாக்கும். மனம் திறந்து பேசும் வார்த்தைகள் உறவை இன்னும் நெருக்கமாக்கும். ஒருவரை ஒருவர் நேசிப்பது மட்டும் உறவை காப்பாற்றாது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்வதுதான் உறவை வாழ வைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தினமும் ஒரு கதை 10 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அழகான வாழ்க்கை பாடத்தோட அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.